அந்த ஆத்தா மனசு இறங்கி குழந்தை பாக்கியம் கொடுக்க வேணாம் நினைச்சாலும் சரி, கொடுத்தாலும் சரி, எனக்கு அமையணும்னு விதி இருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இல்லம்மா, இது சாமி காரியம், எல்லாம் பார்த்துதான் பண்ணணும், யோசிச்சுக்கோ. இல்ல மாமா, நான் கண்டிப்பா மாற்று அபிஷேகம் பண்ணதான் போறேன். இங்க பாரு ராசாத்தி, நீ அபிஷேகம் பண்ண போறேன்னு சொல்ற, இதுல எங்களுக்கு யாருக்குமே உடன்பாடு இல்ல. எதனால ஒண்ணுக்கு 4 தடவை யோசிச்சு முடிவெடுமா. அன்னைக்கு நாம மாற்று அபிஷேகம் பண்ண வந்து தடைப்பட்டதுனால தேவையில்லாத பிரச்சனை வந்துச்சு. இப்ப திரும்ப மாற்று அபிஷேகம் பண்ண போறேன்னு வந்து நிக்கிற. எனக்கு என்னமோ இது சரியா படல ராசாத்தி. ஏன் சும்மா எல்லாரும் மாத்தி மாத்தி பேசி அவ மனச மாத்திட்டு இருக்கீங்க? அவளை தெளிவா ஒரு முடிவெடுக்க விடுங்க. அதத்தான் மரகத நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். அவதான் முடிவெடுத்துட்டால, அப்புறம் எதுக்கு சொல்றீங்க? அவளும் என்ன மாதிரிதான் இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறா. அத பண்ண விடாம நீங்க எதுக்கு தடுக்கிறீங்க? ராசாத்தி, நீ பண்ணு ராசாத்தி, நான் இருக்கேன் உனக்கு. ஒன்னால நம்ம குடும்பத்துக்கு நிம்மதி கிடைக்க போகுது. சரிங்க அத்தை. ஐயா, அபிஷேகத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வந்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். சரி, நீ போங்க, அந்த வாரம். சரிங்க ஐயா. கண்மணி, அத்தை, இந்த அபிஷேக கொடுத்த ராசாத்தி கிட்ட கொடு. ஆ. இந்த ராசாத்தி. ஆக்கும் தொழிலைந்தர நாற்ற நலம் பூக்கும் நகையாள் புவனேஸ்வரி பால் சேர்க்கும் நவரத்தினாலே காக்கும் கனநாயக மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. கற்றும் தெளியார் காடே கெதியாய் கண்மூடி நெடுங்கணவான தவம். ஓம் கத்யாயனாய வித்மஹே கன்னிகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். அப்பாடா, நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது. சரண்யே த்ரயம்பிஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கலையாத கல்வியும் குறையாத வயதும் போர் கபடம். ஆத்தா, ராசாத்தி பாவம் சின்ன பொண்ணு, இந்த குடும்பத்துக்காக சொல்ல சொல்ல கேட்காம எல்லாம் பண்றா. அவளுக்கு எந்த ஒரு கெடுதலும் வராம பாத்துக்க. கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் ராசாத்திக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கணும். துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் பதவி பெரிய தொண்டரடு போட்டு கண்டாய். ஓம் சக்தி. அபிஷேகத்தை ஆரம்பிச்சிடலாம். இத புடிமா. அம்பாளை வேண்டிட்டு பாலபிஷேகத்தை பண்ணுமா. முத்தேவரும் முத்தொழில் ஆற்றிடவே முன்னின்றருளும் முதல்வி சரணம். வித்தே விளைவே சரணம் சரணம். வேதாந்த நிவாசினியே சரணம். தத்தேரிய நான் தனயம் தாய் நீ சாகாதவரம் தரவே வருவாய். தத்தேறுதலிக்கினை வாழ்வடையே மாதா ஜெயமோ லலிதாம்பிகையே. மாதா ஜெயமோ லலிதாம்பிகையே. மாதா ஜெயமோ லலிதாம்பிகையே.
साधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते ॐ सदमानं भवति शतायुत्पुरुषत्सधेन्द्रियायुक्षेभेन्द्रिये प्रतिष्ठति धान्यं धनं वसुं भगुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः दीर्घायुष्मान् भव दीर्घसुमङ्गली भव सर्वाभिषसिद्धिरस्तु सकलैश्वर्याभिवृद्धिरस्तु காப்புக்கு அவுக்கணும் கையை நீட்டுமா ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஹலோ, இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கேவா? ஆமா சார். எப்போ? இப்பயா? ஆமா, உடனே வாங்க சார். சரி சரி, இந்த வரேன். சார் நீங்க மட்டும் வந்தா பத்தாது சார். இனியன் குமரனும் வரணும் சார். மில்ல அவங்க பேர்ல இருக்கிறதுனால அவங்களையும் வர சொல்றாங்க. ஓ, பசங்களுமா? ஆமா சார். சரி சரி, நான் கூட்டு வரேன். சரிங்க சார். என்ன பாரி, என்னாச்சு? நம்ம மில்லுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு நாளைக்கு வரேன்னு சொன்ன ஆஃபீஸர்ஸ் இன்னைக்கே வந்துட்டாங்களாம். அதான் மேனேஜர் ஃபோன் பண்ணி பசங்களையும் கூப்பிட்டு வர சொன்னார். சரி பாரி, அப்போ நம்ம போயிட்டு வந்துடலாம். ஆ சரிண்ணே. மங்க, அதான் அபிஷேகம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல. நீங்களாம் ஒரு காரில் வீட்டுக்கு போங்க, நாங்கள் இன்னொரு கார் எடுத்துட்டு மில்லுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிங்க, இப்பதானே முடிஞ்சது. நாங்க அப்படியே கோயிலை சுத்தி வேண்டிக்கிட்டு அப்புறம் போறோம். சரி, பார்த்து போங்க. சரி வாங்கப்பா போலாம். ஆ வாங்கப்பா போகலாம். ராசாத்தி வா, கோயிலை சுத்திட்டு வரலாம். நான் சாமி கிட்ட வேண்ட வேண்டியது இருக்காத்த. நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். ம், வாங்கக்கா. ரசதி, நீ சொன்ன மாதிரியே உன் மேல உள்ள சாமி போயிடும்ல? ஆமா மாமா, நான் அம்மன் கிட்ட தனியா வேண்டி அம்மன் என்னை விட்டு போகிற மாதிரி செஞ்சுட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன். பார்க்கலாம் நீ சொன்ன மாதிரி சரியான. ஆத்தா, என்ன மன்னிச்சிரு. நீ விருப்பப்பட்டுதான் என் உடம்புல குடி புகுந்த. எங்க வீட்டுல உள்ள எல்லாருக்கும் பிடிச்சதா இருந்துச்சு. ஆனா எனக்கு பிடிச்சது என் மாமாவுக்கு பிடிக்கல. எனக்கு நீ முக்கியம்தான், ஆனா உன்னை விட என் மாமா எனக்கு ரொம்ப முக்கியம். நான் உன்கிட்ட எப்பவும் வேண்டது ஒன்னே ஒண்ணுதான். நான் என் மாமா கூட எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். என் மாமா என்கிட்ட அன்பா நடந்துக்கணும். ஆனா அது உன்னால தடுப்படுதுமா. அவருக்கு நீ என் மேல வர்றது சுத்தமா பிடிக்கல. அவருக்கு பிடிக்காதது எதுவும் எனக்கும் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் தானே. மாமா என்ன திட்டினாலும் அடிச்சாலும் எப்பாச்சும் ஒரு டைம் சிரிச்சு பேசுவாரு. ஆனா இப்போ அவர் என்ன பார்த்தாலே எரிஞ்செறிஞ்சுதான் விழறாரு. கேட்டா நீ சாமியா இருக்கியா இல்ல ராசாத்தியா இருக்கியான்னு தெரியலன்னு சொல்றாரு. அவருக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. அதனால தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு ஆத்தா. நீ என்னை விட்டு போன்னு சொல்றது தப்புதான். ஆனா
எனக்கு அதை விட்ட வேற வழி தெரியல. எனக்கு என் மாமா சந்தோஷம்தான் முக்கியம். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் மாமா சந்தோஷமா இருந்தா போதும். என்னை விட்டு போயிடாதா. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு. ரசதி, உனக்கு நான் இப்போ நல்லது தான் பண்ணுவேன். நான் உன் மேலே வர்றதே உனக்கு நடக்க இருக்க கெட்டதை தடுக்க தான். இல்ல அத்தா, உன் நல்ல எண்ணம் எனக்கு புரியுது. ஆனா எனக்கு எனக்கு நடக்க போற நல்லதை விட என் மாமாவோட சந்தோஷம்தான் முக்கியம். இல்லை ரசதி, உனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு புரியுதா அத்தா, என்னோட நல்லதுக்காக தான் நீ இருக்க. ஆனா எனக்கு என் மாமா நல்லதுதான் முக்கியம். எனக்கு அவர் நல்லா இருக்கணும், அவர் சந்தோஷமா இருக்கணும். இப்போ நீ என்னை விட்டு போனாதான் அவர் சந்தோஷமா இருப்பாரு. என்னை விட்டு போயிடாதா. அதுதான் உன் விருப்பம்னா நான் போறேன். ஆனா உன்னை விட்டு ஒரேடியா ஒதுங்கிடுவேன்னு நீ நினைக்காத. உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா கண்டிப்பா நான் திரும்ப வருவேன். நீ என் குழந்தை மாதிரி. உனக்கு எந்த கெட்டதும் நடக்க நான் விட மாட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். நான் போறேன். என்ன ராசாத்தி இன்னும் காணோம்? இருங்க அத்தை, நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் போ. சரி போ. ம். ராசாத்தி, என்ன கண்மணி, போலாமா? போலாம். ராசாத்தி, அப்புறம் நீ அந்த விஷயத்த சொல்லணும். என்ன விஷயம் கண்மணி? அதான் சொன்னல, குழந்தை விஷயம். இப்ப எப்படி கண்மணி? இங்க பாரு, இதுதான் சரியான நேரம். நீ மயக்கம் வர மாதிரி வாந்தி எடுத்துரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். இல்ல கண்மணி, வேண்டாம். ஏய், அதான் கோயில்ல சீட்டு போட்டு பார்த்தோம்ல, போய் சொல்லலான்னு தானே வந்துச்சு. அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப தயங்குற? இல்ல, ஏதோ தப்பு பண்ற மாதிரி பயமா இருக்கு. ராசாத்தி, அதான் சாமியே சொல்லிடுச்சுல போய் சொல்லலான்னு, அப்புறம் என்ன தயக்கம்? இப்ப எப்படி கண்மணி வாந்தி எடுக்க முடியும்? அது இரு. ராசாத்தி,
உனக்கு சப்போட்டா பழம் பிடிக்காதுல்ல? ம், இத மோந்து பாரு, உனக்கு வாந்தி தானா வரும். ஐயோ, புடி ராசாத்தி, புடி, சொன்னா கேளு. ஆத்தா, நீ கனவுல வந்து எனக்கு உறுதுணையா இருப்பேன்னு சொன்ன. நானும் உன்னை நம்பிதான் தெருவுல சீட்டு போட்டு பார்த்தேன். நீயே போய் சொல்லலான்னு சொன்ன. ஆனா எனக்கு சொல்ல மனசு வரல ஆத்தா. இன்னும் எனக்கு இந்த விஷயம் நெருடலா தான் இருக்கு. நான் பண்ணவா வேண்டாமான்னு நீதான் எனக்கு சொல்லணும். நீ தைரியமா பண்ணுமா. உனக்கு என்ன வந்தாலும் பக்கபலமா நான் இருப்பேம்மா. அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு போக மாட்டேன். கண்டிப்பா வருவேன். ஆத்தா, அவர் யாருன்னு தெரியல. ஆனா அவர் சொன்ன வார்த்தை எனக்கு நீ சொன்ன மாதிரியே இருக்கு. நான் உன் மேல பாரத்தை போட்டுதான் இத பண்ண போறேன். வாடா. ஏய் ராசாத்தி, இங்க வேண்டாம், அங்க வா, அங்க வா, வா சீக்கிரமா வா. ராசாத்தி, அந்த ஃபீலோடவே இரு. அங்க போனோடனே வாந்தி எடுத்துரு. ராசாத்தி, இப்பவே ஆரம்பிச்சிரு. வாந்தி எடு. ஐயோ அத்தை, ஐயோ என்னாச்சு ராசாத்தி? அத்தை, ஐயோ, இங்க வாங்க. என்னாச்சு ராசாத்திக்கு? புனிதா, தண்ணி பாட்டில் கொண்டு வா. அத்தை, ராசாத்தி, ராசாத்தி, என்னாச்சு? ஹே ராசாத்தி, இங்க போய் வாந்தி எடுத்துட்டு இருக்க? அண்ணி, இந்தாங்க தண்ணி குடிங்க. என்னாச்சு ராசாத்தி? இப்ப சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. என்ன ஆச்சு உனக்கு? என்னவா இருக்கும்? ஏதாவது பித்த வாந்தியா இருக்கும். நேரத்துக்கு திங்கணும். கண்ட டைம்ல தின்னா இப்படிதான் வரும். சரி வாங்க போலாம். ஒருவேளை இது அந்த வாந்தியா இருக்குமோ? ராசாத்திக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சா?